friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி ரெசிபி பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அப்படியே சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரச சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்குன்னு சொன்னீங்கனாலே பொடி பொடியா நறுக்கி தருவாங்க. அது நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 400 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி சிக்கன் 1 கிலோ செய்றீங்கன்னா அதுக்கு பாதியாவது நீங்க வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு 15ல இருந்து 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற விதையை ஃபுல்லா நீக்கிடுங்க. விதையோட வேண்டாம். விதையோட சேர்த்துனீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு இஞ்சி, அதாவது ஒரு துண்டு இஞ்சிய இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலா இஞ்சியும் பூண்டும் நீங்க தட்டி சேர்த்துனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் டேஸ்டா இருக்கும். அப்புறம் சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலும் நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயும் உள்ள சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வரமிளகாயை சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வரமிளகாயோட காரம் ஃபுல்லா அந்த எண்ணெயில நல்லா இறங்கட்டும். வரமிளகாய் இந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், குறைஞ்சது நீங்க ஒரு 1/2 கிலோவாவது நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி கிடைக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கிளீன் பண்ணிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க இப்ப தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம். இதை மூடி 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியே நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு போதுமான அளவா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் நிறைய தண்ணி இருக்கு பாருங்களேன். இந்த தண்ணியிலேயே தான் நமக்கு வந்து சிக்கன் நல்லா வேகணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஜூசியா இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிடுங்க. இது நல்லா வேகட்டும். தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருள வெந்து வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஃபுல்லா நல்லா வத்திருச்சு. நல்ல சுருளும் வதங்கிருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையா வேணும்னா இன்னும் நீங்க ட்ரையா வறட்டி எடுக்கணும். நான் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் பட் செம்ம டேஸ்டியான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னவோ அதை என் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.